இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். இன்றைக்கு நல்ல ஒரு நற்செய்தி பகுதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. லூக்கா நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 36 50 வரை. ஏசப்பா ஒரு பரிசேயர் வீட்டுக்கு விருந்துக்கு சாப்பிட போகிறார், விருந்துக்கு செல்கிறார். அங்கே போய் இருக்கும் பொழுது ஒரு பாவி பெண் என்ன பண்ணுறாங்க, ஏசப்பாவுடைய பாதத்தை கழுவுறாங்க. தன்னுடைய கண்ணீரால் அவனுடைய பாதத்தை தொடுறாங்க. ஏசப்பா போதகர், இறைவாக்கினர் எல்லாம் நம்புறாங்க. போதகர் கடவுளுடைய பிள்ளைன்னு அவர் நம்பலனாலும் ஒரு இறைவாக்கினரும் நம்புறாங்க. இப்போ அந்த நிலையில் உள்ள ஏசப்பாவுடைய மக்கள் மத்தியிலே அந்த நிலையில் இருக்கின்ற ஒரு நபர் ஏசப்பா. அப்படிப்பட்ட அவருடைய பாதத்தை ஒரு பொண்ணு தொடுறா. அதுவும் பாவி பெண், இந்த மாதிரி வாழ்க்கை வாழறவ, அப்படி இப்படி வாழறவ, இந்த பாவம் செய்த இந்த பெண் இவ்வளவு இறைவாக்கினரும் போதகரும் சொல்லப்படுகின்ற இவருடைய பாதத்தை தொடராளே, இவருக்கும் என்னத்தான் இந்த உலகம் முணுமுணுக்கு தான் செய்யும். ஆனால் இதை வாய் விட்டு சொல்ல அவருக்கு மனசு வரல. சீமோன், அந்த பரிசேயர் சீமோன் பேருங்க குறிப்பிடப்பட்டிருக்கு. வாய் விட்டு கேட்க இல்லை, மனசுக்குள்ளே கருவுறார். அப்படி இவர் இறைவாக்கினர் இல்லையா? இவருடைய பாதத்தை ஒரு பாவி பண்ணு தொடுறான்னா அது என்னவா இருக்கும், எப்படியா இருக்கும்? அப்படியே மனசை கருவுறாரு. அப்போ ஆண்டவருக்கு தெரியுது, அவருக்கு தெரியாமல் ஒன்றும் இல்லை இல்லையா? ஆண்டவர் கேட்க பாருங்க, சீமோனே உன் மனசில் எப்படி ஏன் என்ற நீ ஏன் உனக்கு இந்த மாதிரி என்ன உனக்கு சில நிகழ்வை சொல்லுகிறார். ஒருத்தவர்கிட்ட 2 பேர் கடன் பட்டுருக்குறாங்க. ஒருத்தவர் என்ன பண்ணுறாரு, 500 தெனாரையும் கடன் பட்டிருக்கிறாரு. ஒருத்தவர் 50 தெனாரையும் கடன் பட்டிருக்கிறார். 2 பேர் கடனையும் அந்த முதலாளி மன்னிக்கிறாரு. இப்போ யார் முதலாளி மேலே அதிக பற்று கொண்டிருப்பா? 500 தெனாரையும் வாங்கணும் அப்படின்னா அதிகத்தை மன்னிச்சிருக்கிறாருல்ல. அதனால் அவரு தான் முதலாளிக்கு ரொம்ப அன்பு கொண்டிருப்பார் என்று அந்த அந்த சீமோன் சொல்கிறார். சரிதான், யாரால் அதிகம் பலன் பெற்றார்களோ, யார் அதிக பலனை அனுபவித்தார்களோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, அந்த பலனை கொடுத்தவருக்கு பிரமாணிக்கமாக இருப்பாங்க. அப்படித்தான் அந்த பாவி பெண். இந்த பெண் எவ்வளோ பாவம் செஞ்சுருக்கட்டுமே, எவ்வளோ பாவியாக இருக்கட்டுமே, அனைத்தையும் நான் மன்னிக்கிறேன். அந்த மன்னிப்பின் வெளிப்பாடு அந்த பொண்ணு என்ன பண்ணுறா, என்னுடைய பாதத்தை கழுவுறா, அவருடைய அன்பை எனக்கு வெளிப்படுத்துகிறா. இதில் உனக்கு என்ன வருத்தம் என்பது போல கேட்கிறார். ஏன் இந்த நிகழ்வை நான் திரும்ப ஒரு சொல்கிறேன்னா, ஏசப்பாவுடைய பணி வாழ்க்கையில் அவர்கிட்ட எப்படி குத்தம் கண்டுபிடிக்கணும். இன்னொரு வரி வரும் பாருங்க, அவரை எப்படி பேச்சு சிக்க வைக்கலாமான பரிசேயர் கூட்டம் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவரை எப்படி பேச்சில் சிக்க வைக்கலாம், எப்படி மடக்கலாம். போதகரே, சீசருக்கு வரி கட்டலாமா கட்டக்கூடாதா? எப்படி கட்டலாமா கட்டக்கூடாதா? ஆனால் சொல்ல பாருங்க பார்ப்போம். ஏன்னா நீ கட்டலான்னு சொன்னீங்கன்னா நீ மனுஷனுக்கு அடிமையாகிறன்னு சொல்லிவிடுவேன். கட்டக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா என்ன பண்ணுவேன், நீ அரசருக்கு எதிராக செயல்படுறான்னு சொல்லிவிடுவேன். ஆண்டவர் புது ஒரு வழியை கண்டுபிடிக்கிறார் பாருங்க பார்ப்போம். கடவுளை குறித்தே கடவுளுக்கு கொடு, மனுஷனுக்கு கொடுத்த மனுஷனுக்கு கொடு. இன்னும் அவங்க கேட்பாங்க, ஓய்வு நாளில் இல்லையா சட்டத்தை நீங்கள் ஓய்வு நாள் சட்டத்தை மீறுறீங்க அப்படின்னு கேட்பார். இவர் மீறும் சொல்ல மாட்டார், மீறணும்னு சொல்ல மாட்டார். ஓய்வு நாளில் உன்னுடைய ஆட்டைக்கூட்டி கிணத்துல விழுந்துருச்சு, தூக்காமல் இருப்பியா அப்படின்னு கேள்வி. ஏனென்றால் ஆண்டவரை எப்படி பேச்சில் சிக்கலாம், அவரை எப்படி பேச்சில் கவக்கலாம். இதுதான் மக்கள், அந்த பரிசேயர் கூட்டம் இல்லையா, கண் குத்தி பாம்பாக சுற்றி இருந்தாங்க. ஆண்டவர் சிக்கல, ஆண்டோடைய வார்த்தையை பார்க்கணும் நம்ம இங்கே. அப்போது நாம் ஆண்டோடைய வார்த்தையை, ஆண்டோடைய செயலை இல்லையா நாம் பிறருக்கு போதிக்கின்ற பொழுது மிக மிக கவனத்தோடு போதிக்க வேண்டும்.
மிக கவனத்தோடு போதிக்கணும். இந்த திருப்பாடல் பாருங்க பார்ப்போம், ஆண்டவரத்திலே கொள்ளும் அச்சமே ஞானத்தின் தொடக்கம். அப்போ நம்ம ஆண்டவரை பற்றி நம்ம சொல்கிற செய்திகள் கடவுளுக்கு பயந்து சொல்றதா இருக்கணும். நம்ம சொல்ற செய்தி பிறருக்கு நலன் பயக்கக்கூடியதாக இருக்கணும். சொல்களே, இதில் மிக கவனம் கொண்டு நம்ம இருக்கணும். நாம சரிங்களா? இதைத்தான் ஆண்டவர் திருச்சபை இன்றைக்கு வலியுறுத்துகிறது. தீமோத்தேயு எபேசு நகரத்தினுடைய ஆயர், எபேசு நகரத்துடைய மக்களுக்கு பொறுப்பாளராக தீமோத்தேயுவை நியமிக்கிறார். தீமோத்தேயுவுக்கு பவுல் அறிவுரை எழுத என்ன பண்ணுறாரு? இந்த மடலை எழுதுறாரு. இது 1000 திருமடல்னு சொல்லுவாங்க. இந்த மடலை சொல்லுவாங்க. அப்போ தீமோத்தேயுவுக்கு அறிவுரை சொல்லி எழுதுறாரு. தீமோத்தேயு, நீ இப்படி இரு, நீ இப்படி இரு, நீ இப்படி இரு. அதுதான் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கைன்னு சொல்ல. முதல்ல மைய வசனமே பாருங்க பார்ப்போம். உன் போதனையை பற்றி கருத்தாயிரு. எல்லாரும் போதிக்கலாம், ஆனால் அந்த போதனையில மிக கவனம், நீ ஆண்டவரை பற்றி அறிவிக்கிறாய், ஆண்டவருக்கு மகிமை செய்ய நீ அறிவிக்கிற, ரட்சித பணி செய்கிற. மயிர் இழையேனும் அந்த நிலையிலிருந்து நம் தரம் தாழ்ந்து விடக்கூடாது. நம்ம ஆண்டவருக்காக இறைவாக்க உரைத்து ஆன்மாக்களை அறுவடை செய்கிறோம். அப்போ சொல்றது, அந்த மாண்பு குறையாமல், கடவுளுடைய அன்பு குறையாமல், அவருடைய நீதி நேர்மை இரக்கம் குறையாமல் நம்ம ஆண்டவரை போதிக்கணும். நிறைய போதனைகளை பாருங்க பார்ப்போம். சிறப்பாக சொல்லலாம். பிரிவினை சபைகள் பாருங்க பார்ப்போம். அவர்கள் இன்னொருவரை குறை சொல்லியே போதிப்பாங்க. பாருங்களேன், நீங்கள் பிரிவினை சபை என்ன பண்ணுவாங்க? கத்தோலிக்க சபை வீட்டுக்கு போவாங்க. அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற சுரூபங்களை, இங்கே ஃபோட்டோஸ் படங்களை எல்லாம் பண்ணுவாங்க. நீ சாத்தானை கும்பிடுற, நீங்களாம் சாத்தான் வீடுன்னு சொல்லுவாங்க. அன்னை மரியாதையுடைய திருவுருவம் தான் அங்கே திருவுருவ சுரூபம் இருக்கும். அதை பற்றி இழிவாக பேசுவார்கள். இது எந்த அளவுக்கு சரி நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஒருவரை குறை சொல்லி நாம் நம்முடைய வார்த்தைகளை பலப்படுத்தணும் என்பது மிக மிக தவறான கண்ணோட்டம். சிந்திச்சு பார்க்கணும். நாம் எபேசு நகருக்கு பவுல் போவார். அங்கே ஏத்தன்ஸ் நகருக்கு போவார். அங்கே பலவிதமான சுரூபங்கள் அங்கே ஒரு மாடத்தில் வைக்கப்பட்டிருக்கும். ஒரு மாடம் காலியாக விடப்பட்டிருக்கும். பவுல் அங்கே கேட்பார், இதெல்லாம் என்னன்னு கேட்பார். இதெல்லாம் இங்கே இருக்கின்ற நாங்கள் வணங்குற கடவுளுடைய சுரூபங்கள்னு சொல்லுவாங்க, சிலைகள்னு சொல்லுவாங்க. அது என்ன ஒன்று காலியாக விட்டுருக்கீங்க அப்படின்னு பவுல் கேட்பார். அப்போது அங்கே சொல்லுவாங்க, அது இந்த சாமிங்கெல்லாம் போக வேற ஏதாவது ஒரு சாமி இருந்தால், எங்களுக்கு பெயர் தெரியாத கடவுள் யாராக இருந்தால் அந்த கடவுளுக்கு தான் அந்த காளி மாடம் அப்படின்னு அங்கே இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ பவுலுடைய போதனையை பார்க்கணும். நாம அவர் எந்த சுரூபங்களையும் இழிவாக பேச மாட்டார். இதை கும்பிட்ற அதை கும்பிட்ற சொல்ல மாட்டார். பவுலுடைய போதனை எப்படி தெரியுங்களா? அந்த காளியாக விட்டிங்க பார்த்தீங்களே மாடம், அந்த பெயர் தெரியாத கடவுள், அவரை அறிவிக்க தான் நான் வந்திருக்கிறேன், அவர் தான் ஏசப்பா என்று இயேசு பற்றிய இயேசுவை ஆண்டவருக்கு அங்கே மக்களுக்கு பகிர்ந்து கொடுப்பார். ஒரு இறைவாக்கின் அப்படி இருக்கணும். இன்றைக்கு பவுல் பாருங்க பார்ப்போம். 3 விஷயங்கள் தன் தீமோத்தேயுக்கு அறிவுரை சொல்ற பாருங்க பார்ப்போம். நீ என்ன பண்ணு? மறைநூலை மையப்படுத்திருக்கணும். மறைநூலை படித்து காட்டுவதிலும், அப்போ மறைநூலை பற்றி அறிவு உனக்கு இருக்கணும். அதைத்தான் மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும். 2வது என்ன பண்ணு? அறிவுரை வழங்க, மக்கள் நல்வழிப்படுத்து. உன்னுடைய வார்த்தை அவர் நல்வழிப்படுத்துறதா இருக்கணும். என்ன பண்ணணும்? நீ கற்பிக்கணும்னா கடைபிடித்து கற்பிக்க வேண்டும். அப்போ நீ நல்லபடியாக வாழு. அதுக்கு அடுத்த முன்மாதிரியான வாழ்வுன்னு சொல்கிற பாருங்க பார்ப்போம். இங்கே காமாயிரு, உனக்கு மூப்பர்கள் உன் மேலே கை வச்சு அபிஷேகம் பண்ணி உனக்கு பண்ணி அமைத்திருக்கிறாங்க. நீ என்ன பண்ணு? நீ பிறருக்கு முன் மாதிரியாக என்ன பண்ணு? நீ செயல்படு. கடைபிடித்து கற்பிக்க வேண்டும். சொல்களே, நாம் கடவுளுடைய பணியாளராக இருக்கிறதுலையே மிகப்பெரிய நமக்கு கிருபை செஞ்சுருக்கிறோம். நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கிறோம். மிகப்பெரிய ஆசீர்வாதம் அது. அப்போது இந்த பணியை ஒரு வேதிகராக இருக்கலாம், குருக்களாக இருக்கலாம், அருட்சவதியாக இருக்கலாம், நற்செய்தி பணியாளராக இருக்கலாம்,
எப்படி இருந்தாலும் நாம் ஆண்டவரை மற்றவர்களுக்கு விட்டு கொடுக்கின்ற பொழுது, ஆண்டவரை பிறருக்கு அறிவிக்கின்ற பொழுது மிகுந்த கவனத்தோடு இருக்கணும். ஏனென்றால் இந்த உலகம் அப்படி இருக்குதுங்க ஐயா. உண்மையாக சொல்லணும், இந்த உலகம் எப்படா இவன் பேச்சில் தவறி விழுவான், எப்படா இவனை காலவாரி விடலாம், எப்போ இவன் ஒரு 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 மயிரிழை பேச்சில் செதஞ்சு போவான், பிடிச்சி இவனை காலை பிடிச்சி இழுத்து விடலாம் என்று இந்த உலகம் காத்து கொண்டு இருக்கிறது. இந்த உலகம் காத்துக்கிட்டே இருக்குது. அப்போது நாம் அறிவிப்பது மிகுந்த கவனத்தோடு கூடிய ஒரு பணியாக அந்த இறைவாக்கு நற்செய்தி பணி இருக்கணும். அதுக்குன்னு யாருக்கும் பயப்படணும்னு நான் சொல்ல வரல. ஆண்டவர் அடிக்கணும், இப்போ ஆண்டவரை நம்ம அறிவிக்கணும்னா அப்படியே பயப்படணும், பயந்து நடுங்க சாகணும்னு சொல்ல வரல. நான் கடவுளுக்கு கூட இருக்கிறாரு. தமிழ் பழமொழி சொல்லுவாங்க, கொண்டவன் கூட இருந்தால் கூரை ஏறி சண்டை போடலான்னு சொல்லுவாங்க. அப்படி கொண்டவன் கூட இருந்தால் கூரை ஏறி சண்டை போடலாம். நம்மை ஆட்கொண்ட நம்முடைய ஆண்டவர், நம்ம கடவுள் நம்ம கூட இருக்கும்போது எதையும் செய்யும் ஆற்றல் உண்டு, எதையும் செய்யும் ஆற்றல் உண்டு. போல் சொல்ல பாருங்க பார்ப்போம், வயிறார சாப்பிடவும் தெரியும், பட்டினி கிடக்கவும் தெரியும், மழை வெயில் பனி எதிலையும் வாழ தெரியும், எல்லாத்துக்கும் பயிற்சி பெற்றிருக்கேன். என்னால் என்னில் வாழ்வது கிறிஸ்து, வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கின்றார். கிறிஸ்து ஏன் கூட இருக்கிறாரு, நான் எதுக்கு பயப்படணும்? கடவுளை கூட இருக்கும் பொழுது நம்ம தோற்கடிட்டு வந்த உலகத்தில் யாருமே கிடையாது. கடவுளுடைய வார்த்தையை நேரிய நிலையில் நம்ம அறிவிக்கின்ற பொழுது, ஆண்டவரை பகிர்ந்து கொடுக்கின்ற பொழுது நமக்கு எவன் எதிரியாக இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். கடவுள் இஸ்ரேல் மக்கள் நம்ம எகிப்திலிருந்து இஸ்ரேல் மக்கள் கடவுள் காப்பாற்றி கூட்டணும் பாருங்க. அப்போ யார் எதிர்த்து நின்றாங்க? மோசே ஆண்டவரை துதிக்கும் போதெல்லாம் பெலிஸ்தர்கள் வீழ்ந்தார்கள் பைபிள் இருக்குது. கடவுள் கூட இருக்கின்ற பொழுது நம்மை ஒரு நபர் கூட அசைத்து பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட பணி இறைவாக்கும் நற்செய்தி பணி. அப்போ இந்த நற்செய்தி பணி செய்கின்ற நற்செய்தி பணியாளர்கள், அவருடைய தந்தையர்கள், அவருடைய சகோதரிகள், வேதி நண்பர்கள் எல்லோருமே தமக்கு கொடுக்கப்பட்ட மாண்பை உணர்ந்து இன்னைக்கு பவுல் சொல்வது போல இன்னைக்கு இல்லையா, மறைநூலை மையமாக வைத்து பிறரை நல்வழிப்படுத்தும் நோக்கோடு நாம் முன்மாதிரியாக நாம் வாழ்ந்து கற்பிக்கும் நிலையிலே ஒருவர் வாழ்ந்தால், ஒரு நற்செய்தி பணி செய்தால், கடவுளுடைய ஆசீரும் அன்பும் அருளும் நற்செய்தி பணியாளராக நமக்கு என்றுமே இருக்கும். இதிலே துளி கூட மாற்றம் கிடையாது, சந்தேகம் வேண்டாம். நான் சந்திப்போம்.